ஹே காய்ஸ், ஆஃப்டர் ஒரு 7 மந்த்க்கு அப்புறம் வந்துட்டு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பின்னாடி இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு நிறைய டிஎம் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவில் வந்துட்டு அந்த வீடியோக்கு வந்துட்டு. அப்புறம் கவலைப்படாதீங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி இதுவே ஒரு ரீசனாக இருக்கலாம் நான் இவ்வளோ தூரம் க்யூர் ஆகி வந்ததுக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா சக்ஸஸை மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் அந்த சக்ஸஸ் பின்னாடி அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்க மாட்றாங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நான் பேசலாம் வந்தேன் அப்படின்றதே நான் மறந்துட்டேன். என்ன பேச போகிறேன் அப்படின்னா வந்துட்டு, என் லைஃப்பில் நடந்த இந்த ஒரு 7 மந்த்தில் நடந்ததை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். உன்னோட பர்சனல் லைஃப்லாம் பற்றி பேசுறதுக்கு இப்படி வீடியோ போகிறது அவ்வளோ பெரிய யூடியூபர்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக நான் அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது. எந்த ஒரு யூடியூபரும் தான் பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. கன்சிஸ்டன்சி தான் எல்லாமே. பட் இனிமேல் நான் வந்துட்டு வீடியோஸ் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், இன்ஸ்டாவில் வந்துட்டு ரீல் மேக் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்படி இவ்வளோ தூரம் நான் ரெடியாகி வந்திருக்கேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக தெரியும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமும் நீ இவ்வளோ தைரியமாக வீடியோ போடுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, மேபி நான் இவ்வளோ தூரம் க்யூர் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அதே ஒரு மோட்டிவேட்டடாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் மட்டுமே 1 மந்த் கிட்ட மட்டுமே ஹாஸ்பிட்டலில் ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1.5 மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அதுலேயும் வந்துட்டு ஐசியூவில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன சொல்கிறது, இதெல்லாம் நான் ஐசியூ போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பில் சத்தியமாக நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆம்புலன்ஸில் போவேன்னு சொல்லிட்டு கூட நினச்சி பார்த்ததில்ல. எல்லாமே ஏதோ டக்கு 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 டக்குன்னு நடந்த மாதிரி இருக்குது எல்லாமே சொல்லிட்டு. சரி கொடுங்க, எல்லாமே நடந்துருச்சு, இன்னமும் நான் வந்துட்டு அதுலேயே உட்காந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோட லைஃப்பில் நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்ட் நினைச்சு ஃபியூச்சரை விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் மோட்டிவாக பேசுனேன்னா, பட் சில நேரத்தில் வந்துட்டு அப்படி இருக்க முடியல என்னால். அது ஏன் என்னோட ஏஜ் அப்படியா இல்லை சம்திங் எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு நிறைய பேர் நான் எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எவ்வளோ பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்களாம் வந்துட்டு எனக்கு லாட்ஸ் ஆஃப் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய விஷயத்தில் வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுமே நான் சரியாகிறேனோ இல்லையோ வந்துட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க, நீ சரியாயிருவேன், எப்படியுமே சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த நேரத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஹோப் இல்லை. என்னடா நம்மளோட ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்த ஃபேஸுங்க, ஓகேங்களா, இப்படி இருந்த ஃபேஸ் வந்துட்டு இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா இப்படி இருக்கேன். பட் என்னோட ஸ்கேன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, என்னடா இவ்வளோ தான் அடிபட்டுருக்கு, நீனா உயிரோட தான் இருக்கேன்னு கேட்டீங்க. ஆமாம், நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனால் வீடியோ போடுறவனுக்கு என்ன பிரோஜனம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. சில பேர் வந்துட்டுலாம் இதுக்கப்புறமா நீ வீடியோ போட்டு என்ன பண்ண போகிற, உனக்கு எந்த ஒரு ரீச்சும் இல்லை அப்படிலாம் சொன்னீங்க. எனக்கு ரீச் இல்லாமல் தான் நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கரெக்டாக ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20K ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனேன்னு நினைக்கிறேன். ஐடியும் நல்லாவே ரீச் ஆனது. இதெல்லாம் ஒரு ட்ரீம் ஆக்கி எப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு குட்டி குட்டி ட்ரீம் இருக்கும். அதுக்காண்டி நம்ம டேரெக்டாக அந்த ட்ரீம் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த ட்ரீம்காண்டி போயிட முடியாது. அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் வச்சா மட்டுமே தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் என்னால் எதுவுமே முடியலைன்னா கூட வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா இதே ஒரு இதுதாங்க, ஓகேங்களா. அந்த ஆக்சிடென்ட் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்தது. அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் இவ்வளோ தூரம் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு யாரும் ஃபேமிலியிலையும் நினைக்கல, யாருமே நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு கை கால் அடிப்படல, ஃபேஸில் மட்டும்தான் அடின்றப்போ வந்துட்டு ஃபேஸே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் உன்னோட ஃபேஸில் பிளேட் இருக்கா, பின்னாடா மாஸ்க் போட்டு நீ பேச வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீக்கம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஓகே, நம்ம இன்னும் ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னமும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், மற்றவங்க என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் மாஸ்க் போடலை. தப்பாக சொல்கிறேன், மற்றவங்க வந்துட்டு இப்படி பார்ப்பாங்க, அப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாஸ்க் போடலை. எனக்கே நான் என்ன ஓகே ஆகலை, மற்றவன் என்னை பார்த்தா என்ன பார்க்கலன்னா எனக்கு நான். ஸோ அதை நான் கண்டுக்க ஐ டோன்ட் கேர், ஓகேங்களா. எனக்கே நான் வந்துட்டு இன்னும் நான் அக்செப்ட் ரெடி ஆகிக்கல. சரி ஓகே, இதான் நம்மளோட லைஃப், இதான் நம்ம இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன ரெடி ஆகிக்கல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் நீ ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்ட, அடுத்து நீ படிக்கலாம்ல, ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் முயற்சி பண்ணலாம். அதை விட்டு இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூபு எதுக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு. நெக்ஸ்ட் நீ வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு அச்சீவ் பண்ண தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. இங்கே ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டன்சியாக அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களை சக்ஸஸ் கூப்பிட்டு போகும். நிறைய பேர் எனக்கு பின்னாடி பேசினது என்ன அப்படின்னா, கமெண்ட்டில் இருக்கட்டும், பர்சனல் டிஎம்மாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் வந்துட்டு சரியாகிக்கிறோம் ப்ரோ, நீங்கள் கவலைப்படாதீங்க இருக்கும் அப்படின்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க. அவங்களாம் எனக்கு யாருன்னு கூட இப்போ தெரியாது. பட் என்ன சொல்லுது, அவ்வளோ ஹோப்ஃபுல்லாக நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சரிங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் அதிலே சில பேர், நான் இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 1000 நல்ல கமெண்ட் பண்ணாலுமே ஒரு 10 பேர் டிமோட்டிவ் பண்ண தான் செய்வாங்க.
ஆனால் அந்த 10 பேர் டிமோட்டிவ் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் ரெடியாகி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த நிலமையில வந்துட்டு நான் இருந்தப்பலாம் வந்துட்டு சரி ஓகே அவ்வளோதான் நம்மளோட ஃபேஸ், நம்மளோட எல்லாமே போச்சு அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்து நான் இனி வர யார்ட்டையுமே எதுவும் ஆசைப்பட்டு கூட நான் எதுவும் கேட்டது கிடையாது. என்னோட காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே என்னோட ஓன் ஏர்னிங்ஸ் வச்சு தான் நான் ஓரளவு கட்டிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீ காலேஜ் முடிச்சேன், நான் காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் திரும்ப எனக்கு பண்ண போகிறேன்னு தெரியல. ஹெல்ப் ஒருத்தவங்க வந்துட்டு எதுவும் எதிர்பார்த்து பண்ண மாட்டாங்க. பட் நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுனா கண்டிப்பாக நான் போய் நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் எல்லாமே சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஓகே பார்த்துக்கலாம் தான், நான் மூவ் ஆன் ஆகணும் தான். அதுக்காண்டி அவங்க போய் சொல்லி என்ன இவ்வளோ தூரம் இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் சத்தியமாக நினைக்கல. அவங்க அந்த நேரத்தில் என்கிட்ட உண்மையாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் இவ்வளவு ரெடியாக வந்ததுக்காண்டி ஒரே காரணம் வந்துட்டு என் மைண்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஓடிட்டு இருந்த ஒரே தாட் மட்டும் தான், நம்ம வந்துட்டு நம்ம கோலை வந்து எப்படியா நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது மட்டுமே தான். ஏன்னா வந்துட்டு இதை நீங்கள் எல்லாரும் உங்களோட லைஃப்பில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சேடாக இருக்கீங்க, ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கோலை திங்க் பண்ணி பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், நம்ம கண்டிப்பாக இது ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதில் ஃபுல்லாக கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுங்க. அந்த சேட்னஸ் அப்படி நீங்கள் டோட்டலாக மறந்துடுவீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கரெக்டாக 7 month ஆச்சு என்னோட ஓகேங்களா. போன November 26 தான் ஆல்மோஸ்ட் 7 month ஆச்சு ஹாஸ்பிட்டலில் நான் இருந்ததுக்கு. இப்போ இருந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லாக ரொம்ப உடம்புச்சு. ஏன்னா ஃபேஸ் தான் இம்பார்ட்டன்ட், ஃபேஸ் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் சில பேருக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் இதுதான் இம்பார்ட்டன்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இந்த ஆக்டிங் பண்ணணும், அதில் தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மேக் பண்ணேன். இதெல்லாம் வச்சு நீ ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே மேக் பண்ணுறாங்க. யாருமே வந்துட்டு தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. கன்சிஸ்டன்சி தான். நான் திரும்ப அதெல்லாம் சொல்லிட்டுறீங்க. இவ்வளோ தூரம் பேசுறீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நான் அவ்வளோ பெரிய ஆளாம் கிடையாது. ஜஸ்ட் ஐ எம் 18 now. நெக்ஸ்ட் மந்த் கூட எனக்கு பர்த்டே வருது, விஷ் பண்ணுறவங்க நேரலாம் விஷ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்களா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பர்சன்ஸ் வந்துட்டு நேரில் பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்துட்டு சரி விடு போனது போகட்டும் உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஐ அக்செப்ட். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னா, எல்லாரும் என்னோட ஃபேஸ் போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் என்ன கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அதே மாதிரி என்னோட லைஃப்பில் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டும் யாருக்குமே தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் 20K நான் ரீச் ஆனப்போ வந்துட்டு அப்போதான் வந்துட்டு எல்லாருமே என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரை வந்துட்டு நான் எல்லாரும் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலுமே வந்துட்டு யாரும் தயவுசெய்து டிமோட்டிவ் பண்ணாதீங்க, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறப்போ வந்துட்டு எனக்கு டிமோட்டிவேட்ஸ் தான் அதிகம், மோட்டிவ் பண்ணோட டிமோட்டிவேட் தான் அதிகமாக இருந்தாங்க. நீ எதுக்கு வீடியோ போட்ட உன்னால என்ன பண்ண முடியும் நிறையா சொன்னாங்க. பட் நான் வந்துட்டு அதை சரி பார்த்துக்கலாம், இவங்க சொல்கிறனால நம்மளுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை, சரி நம்ம வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட அடுத்து சரி அவன் தான் நம்ம இனி வீடியோஸ்லாம் போட வேணாம், நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போவோம். இதே நான் ஒரு நார்மல் பர்சன் என்ன சொல்கிறது, எனக்கு இந்த ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சம்திங் வேறு ஏதோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா கூட எனக்கு என்ன ஆனாலுமே என் ஃபேஸில் போயிருந்தாலுமே கூட நான் மேபி நான் அந்த லைஃப்பை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். பட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாருங்கள் எல்லாரோட லைஃப்லையுமே வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப் விட்டு போகிறதே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் ஏஜ் பசங்களாம் என்னென்னமோ பண்ணுறானுங்க, இப்போ வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன் தெரியல. ஆனால் கன்சிஸ்டன்சியாக யூடியூப் சேனலில் வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு என் ட்ரீம்க்கு இது கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு சரி ஓகே தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த ஆக்சிடென்ட் அந்த ஒரு ஆக்சிடென்ட் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஃபேமிலியும் வந்துட்டு அதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அவங்கள்ட்ட இதுவரை இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க நான் சத்தியமாக நான் இதுவரை அவங்கள்ட்ட எதுவும் பெருசாக எதுவும் கேட்டது கிடையாது. பட் என்னது எனக்காண்டி அவ்வளோ தூரம் அவங்க காசு செலவு பண்ணி பார்த்துக்காங்க அப்படின்னா அதே எனக்கு பெரிய விஷயமா தோணுது. இதெல்லாம் காசு வந்துட்டு பிரச்சனையே இல்லைங்க. நான் எப்படி மேபி ஒர்க் போய் நான் அவங்களுக்கு திரும்ப சம்பாரிச்சு அவங்க எதிர்பார்த்து எதுவும் பண்ணலை, எனக்கு நான் சம்பாரிச்சு கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக நான் திரும்ப சரியாகிடுவேன் தான். ஆனால் இந்த கொஞ்சம் டேஸ் வந்துட்டு ஐ கேனாட் அக்செப்ட், எதையுமே வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க சரி விட்டு என்னென்னமோ சொன்னாங்க. ஓகே அவங்க சைடுலேருந்து பார்க்குறப்ப அதெல்லாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சு. இன்னொரு சைடு என் சைட்லேருந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் திரும்ப சொல்கிறேன்.
எல்லாருமே வந்துட்டு நீ எவ்வளோ நாள் தான் இன்னும் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க போற அப்படின்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஆனால் என்னால் சத்தியமாக சொல்லி கண்ணை கலங்குதுன்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், என்னால் மூவ் ஆன் ஆக முடியுதான். பட் ஹீலிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் நானே நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு நினைப்பேன். மேபி நான் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கோல்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாச்சும் தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க. ஆனால் நீ வந்துட்டு லக்கி பர்சன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா, லக்கி பர்சன் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லக்கி சக்ஸஸ்க்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ஏதோ லக்கில் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. லக்லலாம் இருக்காது. அது அவங்களோட ஹார்ட் ஒர்க்னால மட்டுமே தான் இருக்குது. என்னோட லைஃப்பில் லக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் என்னோட ஹார்ட் ஒர்க் தான் நான் சொல்லுவேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணனால எனக்கு அவ்வளோ தூரம் ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் தான். ஆனால் இவ்வளோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சீரியஸாக நினைக்கல. ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே மாதிரி தான் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். லைஃப்பில் வந்துட்டு சில டைமில் வந்துட்டு யாரும் நம்ம கூட பேசவே மாட்டாங்க அப்படின்லாம் இருந்தது. ஆனால் யாருமே இல்லாத போது தான் வந்துட்டு சில பேர் அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு கிடைப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் தெரியும். நான் எல்லாமே என்ன சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு யாருன்னு தெரியும், பட் உங்களுக்கு தெரியாது. வளர்றேனோ பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிட்டு பாருங்கள். நான் இதெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபரும் கிடையாது, அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது. ஜஸ்ட் என்ன சொல்றது, ஓகே நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், ரன் பண்ணணும். இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ட்ரீம்ஸ் தான். எல்லாமே வந்துட்டு லைஃப்பில் இதெல்லாம் ஒரு ட்ரீமான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ட்ரீமாக இருக்கும். மேபி அதே ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸாக கூட மாறலாம். ஹாஸ்பிட்டலெல்லாம் இருந்தப்போ வந்துட்டு சரி ஓகே நம்ம இதுதான் போல, ஃபேஸே மாறிடுச்சு போல், நம்ம இதை வந்துட்டு எப்படியே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் போல் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் இவ்வளோ தூரம் ரெடியாகி வருவேன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கவும் இல்லை, நானே நினைக்கல. ஆனால் நான் அகெயின் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான், நீங்கள் அவங்களோட கோல்ஸை மட்டும் எப்பயுமே நினச்சிட்டே இருங்க. அந்த கோல்ஸை அவங்கள வந்துட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணணும். அதுக்காண்டி ஜஸ்ட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணாலே போதும். நான் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது என்னோடய லைஃப்பில் என் கூட இருக்கவங்களுக்குலாம் தெரியும். நான் இவ்வளோ தூரம் போல்டாக நின்று பேசுறதுக்கு காரணமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கூட வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. ரொம்ப என்ன சொல்லி எதுக்கு எடுத்தாலும் உட்காந்து அழுகுறது, பசங்க அழுக மாட்டேன்னு சொல்லுவாங்க. பசங்க அழுக மாட்டேன், பசங்க தாங்க அழுகுவானுங்க. எல்லாத்துக்கும் நானும் மனுஷன் தானே, எனக்கும் கண்ணீர் இருக்குல்ல, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நானும் அழுக தானே செய்வேன். ஃபீலிங்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஹியூமனாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான். நான் அதை தான் சொல்கிறேன். என்னால் இன்னமும் வந்துட்டு மாஸ்க் போட்டு சில நேரத்தில் வந்துட்டு பேச முடியலை தான். பட் என்ன சொல்கிறது, ஃபேஸில் வீக்கம் இருக்குது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். எல்லோரும் வந்துட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஒரு நாள் ரிமூவ் பண்ண தான் போகிறேன். எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்துட்டு என்ன நினச்சி எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இனி வரை நான் ஸ்மோக் பண்ணதில்லை, ட்ரிங்க் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. டாக்டர்லாம் வந்துட்டு உனக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர் அதிகம், அதனால தான் நீ வந்துட்டு இவ்வளோ தூரம் கொலை செஞ்சுருக்க, நீ வெளியிலலாம் பார்த்துருப்ப எவ்வளோ பேர் வந்துட்டு, ஏன்னா ஃபேஸில் ஹெட்லாம் அடிப்பட்டால் வந்துட்டு கோமாலாம் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு எனக்குள்ளேயே வந்துட்டு நானே பேசிக்குவேன். உங்களுக்கு நீங்கள் அப்படி பேசிப்பீங்களான்னு தெரியாது, எனக்குள்ள நானே பேசிப்பேன். சரி ஓகே நம்ம சரியாயிடுவோம், சரி என்ன ஆகும்போது பார்த்துக்கலாம், சரி எவ்வளோ நாள் அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம எப்படியா சரி பண்ணிடணும், அந்த ஒரு தாட் மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. நம்ம எப்படியா நம்ம கோல்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ணணும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் மாதிரி நம்மளும் வந்துட்டு ஏதோ தானோன்னு எல்லாரும் நான் மீன் பண்ணி சொல்லலை, எல்லாரும் மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃப்பில் இருந்துடக்கூடாது. நமக்குன்னு தனியாக நம்ம ஏதோ ஒன்று ஷைனாக காட்டிக்கணும், மற்றவங்க நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேனே காரணம்.